இப்போ ஈவேரா இனப்பகைன்னு 2012 தெரியுது. ஈவேரா இனப்பகைன்னு சொல்லிட்டு 2024 தெரியுது, 25 தெரியுது. சீமானுக்கு 25 தானே பேசினாரு. ஆமா. அப்போ என்னிலிருந்து 13 வயசு இளையவர் அந்த விஷயத்துல. புரியுதா? இது பெருமைக்காக பேசல, உண்மை இதுதான். நீ பேசினாலும் பேசாட்டிலும் வரலாறு என்ன பேசும்? 2022 வரைக்கும் மாலை போட்டுக்கிட்டு இருந்தது பேசுமா பேசாதா? 2012 இது ஒரு தேவையில்லாத டிக்கெட் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன்ல நான் பிரபலம் இல்லாம இருக்கலாம். 2015 நாங்க திமுக முதன்மையான எதிரி தெலுங்கு ஆதிக்கவாதிகள் தான் அப்படின்னு அந்த கூட்டத்துல நாங்க பேசியிருக்கேன். அது வரலாறு தானே. இவர் இன்னும் பேசாம இருக்கிறாரு. இவ்வளவு ஆதிக்க வேலைகள் நடந்த பிறகும், அதாவது இன்னைக்கு இவ்வளவு ஆதிக்க வேலைகள் நடந்திருக்கு. 8 அமைச்சர்கள், எங்க பார்த்தாலும் தெலுங்கு ஆதிக்கம். மதுரைக்கு நீங்க சென்னையில கிளாம்பாக்கன்னு ஒரு பேருந்து நிலையத்தை ஓபன் பண்ணி கலைஞர் பேருந்து நிலையம், திருச்சியில ஒரு பேருந்து நிலையத்தை திறந்து கலைஞர், இன்னும் மதுரையில கலைஞர். வர்ற வழியில ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்து வழியா நான் அந்த இப்போ ஊருக்கு போயிருந்தேன். ஸ்ரீலிப்தூர்ல ஒரு குக்கிராமத்து வழியா வந்துட்டு இருக்கிறேன். கருணாநிதி தோட்டக்கலைன்னு அங்க ஒரு இது இருக்குது. அதாவது எல்லா இடத்துலயும் கக்கூசு மட்டும் தான் அந்த ஆள் பேர் வைக்கல.